A very good evening to you all. On behalf of the host and the co-host clubs, I welcome you all to Family First book launch. I'm Rotarian Narmada Vijay and I will be hosting today's event. Books are a person's best friend. They enhance one's learning curve and broadens the perspective towards life. I take this opportunity to thank you all for joining us in celebrating this launch. Without much delay, let us start the event by requesting all presidents of the host clubs to adorn the caller and call the meeting to order. Thank you. Prayer works wonders. Prayer should spring from the heart. And to sing the prayer, I call upon Yashoda Mailvahanan, President, Rotary Club of Trichy Butterflies. Thank you, Narmada. ஆதி முதல்வனே கணபதியே அனைத்து வினைகளையும் தீர்ப்பவனே ஆதி முதல்வனே கணபதியே அனைத்து வினைகளையும் தீர்ப்பவனே எட்டு திசையிலும் உந்தன் நாமமே ஒளித்திடும் போதெல்லாம் பரமானந்தமே எட்டு திசையிலும் உந்தன் நாமமே ஒளித்திடும் போதெல்லாம் பரமானந்தமே வேழ முகத்தோனே ஞான பொருளோனே நாத பிரம்மம் சிவ நாயகனே வேழ முகத்தோனே ஞான பொருளோனே நாத பிரம்மம் சிவ நாயகனே சரணம் சரணம் விநாயகனே சரணம் சரணம் விநாயகனே. Thank you. Thank you so much, Yasho ma'am, for starting the event with your angelic voice. I will take a moment to welcome our DGN and the birthday boy, Rotarian I. Gerald. Welcome, sir. And I also welcome Dr. Bharat. So next we will have the four-way test in the form of an AV. So I'm just going to share the screen. Is it the truth? Is it fair to all concerned? Will it build good? Will it better friendships? Will it be beneficial to all concerned? When we pay it forward, it will be returned. Is it the truth? Is it fair to all concerned? Will it build good? Will it better friendships? Will it be beneficial to all concerned? When we pay it forward, it will be returned. When we pay it forward, it will be returned. Thank you all for watching. Now I request everyone to maintain 1 minute silence for world peace. Thank you. Thank you all. The joyful heart sees and reads the world with a sense of freedom and graciousness. Not merely words, but our heartfelt feelings filled with emotions had flavor to welcome you all. I request the host club President Rotarian Valarmati Kumaresan of Tiruchirappalli Shakti to welcome the gathering. Good evening, friends. இந்த இனிய பொழுது எல்லாரும் ஜூம் மீட்ல சந்திக்கிறது மிட்டவுன் கிளப்
என்னோட கிளப்ல வந்து என்னோட பாஸ்ட் பிரசிடென்ட் இவங்க சாவித்ரி மேம், அப்புறம் அங்க வந்து மீட்டோட வந்து சிவகுமார் சார். ஸோ 2 பேருமே பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு புக் லான்ச்சிங்க வந்து நம்ம கொண்டு போகணும் ரோட்டரி மூலம் அப்படின்னு சொல்லி சாவித்ரி அவங்ககிட்ட கேட்டது உடனே சரின்னு சொல்லிட்டோம் 2 கிளப்பும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேனி மெட்ரோ கிங்ஸ் நம்மளோட குட்டி பொண்ணு நர்மதா, இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம மனவை குவீன்ஸ் யசோதா எப்பவுமே வந்து வேற சொன்னா ஒண்ணுமே அவங்கள கேட்காமே கன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம். அந்த மாதிரி ஒரு 13 கிளப்பு சேர்ந்ததுக்கு நான் மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளோட இதை கேட்டுட்டு உடனே சரின்னு சொன்னாங்க. முதல்ல அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நம்மளோட டிஜி சொக்கலிங்கம் சார், ஜெரால் சார், ஜேக்கன் சார் 3 பேருமே சரி உங்களுக்கு ஃபெலிசிட்டேட் பண்றதுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒளிவண்ணன் சார், அப்புறம் ராஜா கோவிந்தசாமி சார் எல்லாருமே வரேன்னு சொன்னது மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறோம் நம்ம கிளப் சார்பா. அதுக்கப்புறம் நம்ம சர்மிளா வந்து அவங்க ஃபாரின்ல இருந்தாலும் எங்க ரோட்டரி சக்தி தான் அவங்க எப்பவுமே, எங்களுக்கு அப்படிதான் தோணும். அவங்க வந்து ஜூம் ஐடியை ரெடி பண்ணி உடனே எல்லா இதுவும் பண்ணி கொடுத்ததுக்கு அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பிராண்டட் சக்தி சார்பா சகாரிக்கா நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க எங்களுக்கு. நேத்து கூட ஒரு பெரிய அந்த தலாய் அவர் கூட பேசி ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை சொல்லிக்கிறேன் இந்த தருணத்துல. ரொம்ப ரொம்ப பெஸ்ட் விஷஸ்மா, ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க. திரும்பவும் நிறைய அது மாதிரி சாதிக்கணும்னு நாங்க எங்க கிளப் சார்பா எல்லா கிளப் சார்பும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிருவோம்னு நினைச்சேன். ஒரு பேனாமுனை ரொம்ப முக்கியமானது. கத்தி முனையை விட வலிமையானது பேனாமுனை. அந்த ஒரு பேனாமுனையை எடுத்துட்டு நம்ம ஒரு இது எழுதுனா கூட, இப்ப கவிதை ஒண்ணு எழுதணும், ஒரு 4 லைன் எழுதுனாலே அத்தனை தடவை யோசிக்க வேண்டியது இருக்கு. ஒரு புக்கு போடணும்னா எவ்வளவு கஷ்டம் அது, அப்படிதான் யோசித்து பார்த்தேன். சும்மா ஒரு சின்ன 4 லைன் எழுதுறதுக்கே வந்து அவ்வளவு நேரம் ஆகுது. இவங்க வந்து ஆனட் சகாரிக்கா ஏற்கனவே ஒண்ணு போட்டாங்க புக்கு. ஏன்னா அது இதுல லீவ்ல ஒரு வருஷம் வந்து இது பண்ணதுக்கு அவங்க ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இவங்க புது முயற்சியா இவங்க நிறைய பண்ணிட்டே இருக்காங்க. ஃபேமிலி ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு கூட ஒரு இது ஒர்க் ஷாப் பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப அருமையா இருந்தது. கொரோனா பீரியட்ல சிவா சார் வந்து ரொம்ப பண்ணிட்டே இருந்தாங்க. ஃபேஸ்புக்ல நிறைய போடுவாங்க. எங்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு நல்லா இருந்துச்சு. எதிர்ப்பு, அதாவது எப்படி பண்ணலாங்கிறத ஒரு டாக்டரை விட அதிகமா அவர் நிறைய அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டே வந்தாங்க. ஃபேமிலி ஃபர்ஸ்ட்ங்கிற புக்கையும் அந்த டைம் எழுதிட்டு இருந்தாங்க. அதே டைம்ல நிறைய பண்ணிட்டே இருப்பாரு சிவா சார். வந்து எதையுமே ரொம்ப அவர் ஐஏஎம் அந்த அந்த இதுக்கு மேல அந்த டெல்லியில படிச்சதுனால அவர் ரொம்ப பண்ணிட்டே இருப்பாரு. நாங்க வாட்ச் பண்ணிட்டே இருப்போம் ஃபேஸ்புக்ல. மிகப்பெரிய நன்றி சார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எங்க கிளப் சார்பா கொடுத்ததுக்கு. இந்த புக்கும் வந்து ரொம்ப பெரிய சக்சஸ் ஆயிருங்கிறது கண்டிப்பா தெரியும். ஏன்னா ஃபேமிலி வந்து எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் ஃபேமிலியை இது பண்றவங்க என்னைக்குமே சக்சஸ் ஆனதா சரித்திரமே கிடையாது. ஸோ ரொம்ப நன்றி. இந்த இது நல்ல விதமா நடந்து நிறைவேறதுக்கு இந்த நிகழ்ச்சி இறைவனுக்கு முதல்ல நன்றியும், அடுத்து இங்க வந்து இருக்க எல்லாருக்குமே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. Thank you so much. பேசினாலும் அவங்களை ஸ்பாட்லைட் பண்ணிருங்க. That's a good idea. யாரு பேசுறாங்களோ ஸ்பாட்லைட் பண்ணி எல்லாம் பார்ப்பாங்க. சாரி நர்மதா. Yeah, no problem sir. Thank you. Thank you so much, Walid ma'am, as usual, adding Shakti to all of us. So keep going. Thank you so much for that short and crisp speech. So Walid ma'am, since we don't have DG with us, I shall proceed to DGN's felicitations. The dignitary to felicitate the gathering is the birthday boy. On behalf of all the Rotarians of the RI District 3000, I wish DGN Rotarian I Gerald a very, very happy birthday. Sir, we wish you all the happiness, all the prosperity in your life. May you have a blessed year ahead. So to introduce our DGN, I humbly request my fellow president, Rotarian V. Nagarajan. Over to you, sir. DGN பிறந்த நாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1970 ஆண்டு அக்டோபர் திங்கள் 16ஆம் நாள் திரு இருதயராஜ் திருமதி ஜாய்ஸ் தம்பதியினரின் மகனாக திருச்சியில் பிறந்தார். பொறியியல் பட்டப்படிப்பை மூகாம்பிகை கல்லூரியிலும் வணிகவியலில் பட்ட மேற்படிப்பை அழகப்பா பல்கலைக்கழகத்திலும் கற்றுத் தேர்ந்தார். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வானத்தில் கூட கால் தடங்களை பதிக்கலாம். அப்படி தெளிவான திட்டமிடலும் சிறப்பான செயலாக்கமும் கொண்டு சொல்லி அடிக்கும் கிள்ளி நமது சிறப்பு விருந்தினர். எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் உற்பத்தி,
மற்றும் டெலிகாம் சேவை வழங்கும் JR கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் பவர் கண்ட்ரோல்ஸ் பிரைவேட் லிமிடெட் எனும் நிறுவனத்தை உருவாக்கி அதன் மேலாண் இயக்குநராக செயல்படும் இவர் முதல் தலைமுறை தொழிலதிபர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூரில் பாலிடெக்னிக் மற்றும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி நடத்தி வரும் விவேகானந்தா கல்வி அறக்கட்டளையின் அறங்காவலர் இவர் என்பது பலர் அறியாத கூடுதல் தகவல். 1999ஆம் ஆண்டு திருச்சிராப்பள்ளி ராக்சிட்டி சங்கத்தில் இணைந்து ரோட்டரியில் தம் சேவையை துவக்கினார். 2003-4 சங்க செயலர், 2007-8 தலைவர் என படிப்படியாக தன்னை செதுக்கிக் கொண்டவர். தலைவராக இருந்த காலகட்டத்தில் தான் மேஜர் டோனர் ஆனது மட்டுமல்லாது அனைத்து சங்க உறுப்பினர்கள் மூலம் $13,000 திரட்டி ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு நிதி அளித்தார். ரோட்டரி இன்டர்நேஷனல் மூலம் அதற்கான சிறப்பு வாழ்த்தையும் பெற்றவர். திருமதி மார்கரெட் எனும் மனைவியும் MBBS படித்த ரோஹித் மற்றும் அண்ணா பல்கலையில் பொறியியல் படிக்கும் ரோஹன் என 2 மகன்களும் கொண்ட அழகிய குடும்பம் இவருடையது. வெற்றி மீது வேட்கை கொண்டு தடைகளை படிகளாய் சமைத்து சரித்திர சாதனை புரிய காத்திருக்கும் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் நாமினி ரொட்டேரியன் ஐ. ஜெரால்ட் அவர்களை இந்த சபைக்கு அறிமுகம் செய்வதில் பெருமிதம் கொள்கிறேன். நன்றி. Thank you so much, Nagaraj sir. It was a wonderful and amazing introduction, short and sweet. Now I'd like to request the birthday boy, DGN Rotarian I. Gerald, to give his wishes and felicitations. Many happy of the day, Gerald, DGN, Governor, wonderful. Thank you, Doctor. Thank you, Doctor. Thanks for the nice introduction. And Narmada, still I'm really happy that you are still calling me a birthday boy. Sir, age is just a number, sir. It's just a number. I know. Yes. It's just a number. And background நான் மறைக்க ட்ரை பண்றேன். ஆபீஸ்ல வந்து இந்த வேலை பண்ணி வச்சிட்டாங்க. சாரி. Okay, anyhow. And யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்ற கவின்மிகு கவிதை வரிகளை கருவாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கும் ரோட்டரியில் நல்லது மட்டுமே சிந்தித்து நல்லது மட்டுமே செய்து கொண்டிருக்கும் ரோட்டர் சொந்தங்களை உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிகவும் சிறப்பாக பிரசிடென்ட் வளர்மதி, பிரசிடென்ட் கணேஷ் ஆஃப் மிட்டவுன் அண்ட் செக்ரட்டரி பிரியா அண்ட் செக்ரட்டரி சங்கர் and district governor Chokkalingam, district governor elect nominee, chief guest of this evening, IPDG, ever young star of already 3000 IPDG, Dr. Zamir, and Mr. Sam, Mr. Avinita, Mrs. Avinita, and regional coordinator Babu, AGs Vidya and Mohan, ever young couple Shiva and Savi, today's hero and heroine, and my dear friends in Rotary. Have a pleasant good evening to you all. First, in the couple, always they are different. They are very, very different. I really should appreciate their difference in thinking and execution. They are very much committed. கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 3 days fasting, 4 days fasting சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டை கண்டினியூஸா Facebook லைவ்ல போட்டு they have made it. And எப்பவுமே ஒரே சீராக உடம்ப கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறதுக்கு அது உதவியான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அதை எஜுகேட் பண்ணி மக்களை எஜுகேட் பண்ணாங்க. நிறைய பேரை இன்வைட் பண்ணாங்க. அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ அதை விட டிஃப்ரெண்டான விஷயம் இவங்க டிஃப்ரெண்டா இருக்கிறது இல்லாம இவங்க டாக்டரையும் டிஃப்ரெண்டா மோட்டிவேட் பண்றது. 1 year ஸ்கூலை விட்டுட்டு இட்ஸ் வெரி வெரி டேர் டெசிஷன் டு கீப் அவே ஃப்ரம் ஸ்கூலிங் ஃபார் 1 year. அதை விட்டுட்டு 1 year முடிச்சுட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவளை வந்து ஒரு அழகா ஒரு புக்கா ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவும் சப்போர்ட்டாகவும் இருந்தது Shiva and Savitri. They are really a wonderful couple, and Sagarika, you are really blessed to have such a wonderful parent. So that's really great about them. And அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேமிலி ஃபர்ஸ்ட் அண்ட் அப்படிங்கிற ஒரு புக் எழுதுறது, திஸ் இஸ் இன்னைக்கு நீட்ல வந்து எல்லாரும் வந்து they are spending their life எதுக்காக ஓடிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு கொரோனா ஃபார் ஸ்டாப்பிங் அஸ். எதுக்காக ஓடிட்டு இருக்கோம், எங்க ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாம ஒவ்வொருத்தரும் ஒரு திசையில ஓடிட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸும் டியூ டு மொபைல் போன், அஃப்கோர்ஸ் தட் இஸ் அ பவர் நவ். அண்ட் அதை வந்து நெகட்டிவான ஒரு விஷயத்துல எடுக்கும்பொழுது அந்த நம்ம ஃபேமிலியில பக்கத்துலயே இருந்தாலும் பிரிஞ்சு மொபைலை பார்த்துட்டு இருக்க ஒரு சூழ்நிலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்த பொழுது அந்த மொபைல் அந்த டெக்னாலஜியை பாசிட்டிவா யூஸ் பண்ற ஒரு விஷயமா இப்போ இது யூஸ் பண்றோம். ஸோ அந்த வகையில ஐம் சாரி ஐ ஸ்லிப்ட். இந்த வகையில் சகரிகா யூ ஆர் ரியலி பிளஸ்ட். அண்ட் இந்த ஃபேமிலி ஃபர்ஸ்ட், ஐம் சாரி, ஃபேமிலி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு அதுலேயும் வந்து அடுத்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா பில்ட் ஃபேமிலி அண்ட் பில்ட் நேஷன். அதாவது ரொம்ப பழைய காலத்துல சொல்லியிருப்பாங்க, ஒரு சொசைட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு பேரண்ட் ஒரு ஃபேமிலி நல்லா இருக்கணும், அந்த ஊர் நல்லா இருக்கணும், அந்த ஊர்ல இருக்க ஃபேமிலியில வந்து
சில்ட்ரனை வந்து நல்ல வரையில வளர்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதை எஜுகேட் பண்ணக்கூடிய லெவலில் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு புக்கை வந்து தே ஹவ் லான்ச்ட். திஸ் இஸ் ரியலி அன் அமேசிங் திங். இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா. இன்னும் சொல்ல போனால் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச கான்செப்ட். இன்னும் என்னுடைய ஒவ்வொரு அட்ரஸ்லையும், எஸ்பெஷலி இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் அல்லது பெரிய பப்ளிக் ஸ்பீக்கிங் அந்த ஈவெண்ட்ல ஏதோ ஒரு பப்ளிக் ஈவெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரீம் வந்து எனி டைம் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது தான். ஆல்வேஸ் ஃபேமிலி ஃபர்ஸ்ட். அந்த ஃபேமிலிக்காகத்தான் நாம வந்து சோஷியல் லைஃப்ல ஏர்ன் பண்றதுக்கு வந்திருக்கிறோம். ஏர்ன் பண்ற சொசைட்டிக்கு டு கிவ் இட் பேக் வி ஆர் டூயிங் சேரிட்டி அண்ட் சர்வீஸ் டு கம்யூனிட்டி த்ரூ சோஷியல் ஆர்கனைசேஷன். அப்படின்னும் பொழுது அந்த ஃபேமிலியை விட்டுட்டு இந்த வேலையில இறங்குறது வந்து இட்ஸ் நாட் வர்த் இட். ஸோ அதை வந்து எம்பசைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக ஃபேமிலி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற புக்ல இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை. ஸோ திஸ் கான்செப்ட் இஸ் ரியலி வண்டர்ஃபுல் அண்ட் இட் இஸ் அ நீட் ஆஃப் த அவர் and for essential for everyone. So thank you so much for the opportunity and my best wishes for this event. And definitely in the book வந்து it should go in roaring business வரணும் அப்படிங்கிறது என்னுடைய, எல்லாரும் படிச்சு பயனடையணும், அதுக்காக நிறைய புக் சேல் ஆகணும் அப்படிங்கிற என்னுடைய விஷஸ் சொல்லிட்டு thank you so much for the opportunity. Thank you so much. இடையில சாரி டிவியேட் ஆனேன், இடையில எய்தாப்ல ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க. Sorry for that. Thank you so much again. Thank you so much, DG and sir, for throwing light on saying why family comes first. Thank you so much, and enjoy the rest of your birthday and have a blessed year ahead. Thank you, so sir. I will take a moment to welcome our IPDG, the ever charming Rotarian Dr. A. Zamir Pasha, PDG Rotarian Gunashekaran, PDG Rotarian Ravindranath, First Lady Rotarian Maggie Gerald, she was here just a minute ago, Rotarian Somashekar, President, Rotary Club of Madurai Innovators. I welcome you all. I don't think we have the regional coordinator and the assistant governor. Are they in? Valar ma'am, Ramachandran Babu sir, Vidya ma'am irukangla? இல்லப்பா, இவங்க கிருஷ்ணமூர்த்தி சார் மட்டும் தான் இருக்காங்க. Okay. Felicitations சொல்லிடலாமா மேம்? வருவாங்கடா, அப்புறமா சொல்லலாம். Okay, so I just want Meena Subbiya ma'am இல்ல, Olivanan சாரும் இன்னும் இல்ல, so I'll move on to the next part of the agenda. So since we have a few more people to felicitate and since they have not yet come in, I shall move to the next part of the agenda, which becomes the most extravagant part, which is the book review and the briefing. To do this, I call upon Ms. Ovenita De Cruz, who is a voracious reader, a former corporate administrator, an adventure enthusiast, an animal lover, an English language expert, a gold medalist in English, a trainer, and a distinguished Toastmaster. The floor is all yours, Ovenita ma'am. Yeah, am I audible, please? Yes, ma'am. Very audible. Okay. Thank you very much. Okay. So let me start with a question. When was the last time you sat down to read a book, cover to cover? What was your last favorite story that captured your attention and nothing could tear you away from its pages? Perhaps somewhere down the line in school or in college. Am I right? Good evening, honored dignitaries, friends, and the family first couple, Shiv and Savi. I'm taking this opportunity of speaking to you, this honorable presence, speaking to you personally, to share with you my own personal opinion. And it's an opinion formed and informed by my observation.
my live interaction and a delightful reading of the book, which I term unstoppable. The book grabs you, and despite all the guidelines by the authors, how to read the book, how many chapters per day, I broke all the rules. I read and reread and reread and reread, not because I did not understand English, because I strongly felt that finally I found a book that touched my heart and at the same time was practical. It was not just in the clouds. It was not a guru from the Himalayas. It was not a saint in the church. It was a family, two living people, two people who could have been at each other's throats, but they were practical, and this is what I love. I'm certain you will also love the same. Now, let me also be practical and give you a few facts. I will not disclose everything. Then the secret will be uncovered and the excitement will be down. So, I turn to page 16. If you are interested, you can just make a note of these numbers and later refer and see whether there is the truth or I'm lying. So take down page 16 and I quote, "The real problems in life are the mosquitoes," unquote. Again quote, "These are the little things that make a big difference. And if you take care of the little things, the big things will take care of themselves," unquote. I stopped. I wanted this message to get into my brain. What was I seeking? What was I worried about? When Shiv and Savi tell me, take care of the little things and the big things will take care of themselves. It was a thunderbolt. And I asked myself and you, is life and its complexities going to be resolved in such an easy manner? I asked myself this question many times before I continued reading. Again, on page 18, Shiv and Savi came up with a wonderful formula, a wonderful mantra. Now, let's just think of our own ages, right? And then you'll understand why I am hitting on this mantra. Life can begin after 50, 60, or even 70. And here I will deviate, as someone just said. It's the birthday, a birthday boy. Age is just a number. So you see how everything connects. Apart from this, there are 2 points in the introduction that absolutely touched
my inner being. The story opens with a very common situation, a bad report card. Now, we are all familiar with this. Oh my, report cards are days that you never want to be around. It is a common scene that we are all familiar with. An angry father, to say the bare minimum. An indifferent mother. And the poor child victim. The story gathers momentum with a flashback of a stunning, once upon a time, loving couple, which gradually and sadly turned into a raging inferno. I leave it to your imagination to think of it in the worst situation possible. The situation worsens, and this is found in the book, and peaks after a parent-teacher meeting. You remember the PTA meetings? They are not easy to get along with. Thus, the anticlimax is reached, and the climax follows in the form of Kishore and Avantika with their daughter Pooja, the perfect opposites of the first family. What a contrast. Once again, I stop at this stage. Have I whet your appetite for more? Are you curious? I'm looking at all the faces. Are you eager to read the book and to find out what these two families can teach you? If you are excited and curious, well, my friends, you are on the correct track. This is how the book reaches out to you. The book talks to you. You have nothing to do. Sit back and relax. Let me tell you, it's not only about the marital fights. No, we have enough of that on television. There are 23 chapters that cover a span of 10 weeks with activity charts for each day of the week. You are on your toes. You are literally on your toes. You will be taken through a series of, and beautifully portrayed by Shiv and Savi, the power of gratitude, the power of words, the power of reading and learning. And there are many beautiful books. You can get to know a long, long list of lovely books. Make a note on your wish list that you finish at least 25% of those books. Financial intelligence, travel, and ultimately, the power of service. Page 188 for the people who like to be factual. I have only shared a skeleton of what is in the book. The best way to understand this gem is to individually read it at your own pace. Perhaps you're like me. You'll pick up the book and you will not stop till you finish it. Or you may stop, understand it, love it, go back to it,
and then use this book as a family activity. Get everybody together. Each chapter has a special message to guide you. The book serves as a mentor. We all need mentors, irrespective of our age, our profession, our life experiences. We all need mentors. There are videos Shiv and Savi have liberally shared. No holding back. No holding back. Once you begin reading the book, you will understand it's not all fun. There's work to be done. And that's what a good book does to you. It makes you work on yourself. There are charts, there are trackers to tell you how to live your life. You can see yourself in the characters. You begin to identify with the familiar scenes, and that is scary. In fact, at a point of time, you see your own life being screened before you. Friends, did you bargain for this? I did not bargain, but I'm glad Shiv and Savi removed the scales from my eyes. Trust me, this is a book that will help you perhaps sort out your own life or guide you to pass it on to another family or a person in need of assistance. The language is simple. Examples down to earth. Recommendations practical. And for who? The benefit of the family. Thank you, Shiv and Savi, for your act of benevolence in writing this book out of your personal experiences. I can vouch for it. And grow from peak to peak. Friends, I wish you all many happy hours as you read the book, and may the wisdom contained in the book guide all readers. Thank you, Shiv and Savi, for this joy that you have given me. I'm extremely delighted to share what I honestly felt about the book. Over to Narmada. Thank you so much, Obinita ma'am. I was in awe of your flawless speech and oration. After hearing your reviews, I just can't wait to grab a copy and start reading it myself. So thank you once again. Now, the most awaited part of the event is here, finally, the book release. Entrepreneurs, best-selling authors, passionate trainers, philanthropists, the power couple, the power Rotarian couple, I must say, Rotarian Savitri and Rotarian Shiv Kumar. I open the floor to you both to release Family First, the book. Over to you. Thank you, Narmada. And I ask Sagarika to do the needful. Thank you, Sagarika. And friends, I'm sharing the ebook link in the chat box for you. And I'll just ask Sagarika to play another short video for you
where we'll just show you how to download the book very quickly. So the link is there in the chat box. I'll also share the link in the WhatsApp. So நீங்க வந்து உங்க உங்களுக்கு அமேசான் அக்கவுண்ட் இருக்கணும், இல்லைன்னா கிண்டல் அக்கவுண்ட் இருக்கணும். அதுல போனீங்கன்னா நீங்க இந்த புக் லிங்க் நீங்க எதர் இந்த புக்கோட நேம் நீங்க கொடுக்கலாம், இல்ல இந்த லிங்க் அப்படியே நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அமேசான் கிண்டல் அவங்க உங்களுக்கு காமிக்கிறாங்க ஸ்கிரீன்ல. ஸோ இதுல போய் படிச்சீங்கன்னா இன்னும் நல்ல கிளாரிட்டி இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா நீங்க நேரா அமேசான் நம்ம ஷாப்பிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஷாப்பிங் லிங்க்ல போய் கூட நீங்க படிக்கலாம். ஸோ உங்களுக்கு புக் டவுன்லோட் ஆகும்போது இப்படி இருக்கும். அண்ட் the price of the book is 49 rupees. It's an e-book. ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க உங்களோட கார்ட்ல பே பண்ணிட்டு you can just download the book. உங்களுக்கு இமீடியட்டா டவுன்லோட் ஆயிடும். within a few minutes it will download and then you can read. கீழே அந்த புக்கு கீழே ஃபாலோ தி ஆத்தர்னு ஒரு பட்டன் இருக்கு. நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் ஃபாலோ அஸ் ஃபார் அதர் எங்களோட ஃபியூச்சர் பப்ளிகேஷன் ஃபியூச்சர் புக்ஸுக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவு த புக் லுக்ஸ் லைக் ஆன் ஸ்கிரீன். நீங்க லேப்டாப்லயும் படிக்கலாம், போன்லயும் படிக்கலாம், டேப்லெட்ல படிக்கலாம், கிண்டல்ல படிக்கலாம். ஸோ விச் எவர் இஸ் கம்ஃபர்டபிள் ஃபார் யூ, யூ கேன் ரீட். தேங்க்யூ வெரி மச் சாகரிகா. தேங்க்யூ. Great, congrats. Before we want to introduce the chief guest of the evening, we would like to express our gratitude to each and every Rotarian who is here. I should say good evening to all my brothers and sisters in Rotary. It's indeed it's a pleasure for us, and it's a great moment for us. And எல்லாருமே ஒவ்வொரு ரொட்டேரியனும் எங்களை இதுல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி டு பிகின் வித் பிரசிடென்ட் வளர்மதி. நான் உங்களை கேட்டேன், இந்த மாதிரி புக்கு நாங்க எழுதியிருக்கோம் வளர், வி வாண்ட் டு லான்ச், ரோட்டரி மூலமா பண்ணலாமா ஆஸ் அ ரொட்டேரியன்? இம்மீடியட்லி ஒரு செகண்ட் கூட யோசிக்கலாம், அவங்க பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம் சவி அப்படின்னாங்க. அண்ட் அதே மாதிரி பிரசிடென்ட் கணேஷ் மிட் டவுன் பிரசிடென்ட், அவரை கேட்டோம், வெரி குட், கண்டிப்பா immediately they agreed. They said it's a very good நல்ல விஷயம், நம்ம கண்டிப்பா பண்ணலாம். So my gratitude to them. And அடுத்தது நாங்க கால் பண்ணது டாக்டர் ஜமீர் பாஷா. அவர் டாக்டருக்கு கால் பண்ணினே இந்த மாதிரி புக் ரிலீஸ் பண்ணோம், நீங்க வரணும், நாட் ஈவன் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல அவர். யா ஷியோர், கண்டிப்பா. we all know how busy he is, immediately. அதே மாதிரி பர்த்டே பாய் ஜெரால்ட் சார், ஹாப்பி பர்த்டே டு யூ. நான் அவரை கால் பண்ணேன், எங்கேஜ்டா இருந்தது. so nice of him, he called me back. கண்டிப்பா கண்டிப்பா I'll be there. And then the guest of honor, Mr. Sam Daniel, we know he is such a busy person, high profile person. அவருக்கு நான் கேட்டேன், மிஸ்டர் சாம் வரீங்களா, சிவகுமார் பேசினார். So immediately, and we are so grateful. Onita ma'am, nobody ஒருத்தர் கூட ஒரு question. I called all presidents to invite them personally. President Narmada, President Yashoda, President Nagarajan, all the presidents, everyone was happy. Very good, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணுங்க, congratulations. கண்டிப்பா நாங்க எல்லார்கிட்டயும் சொல்றோம், எல்லா மெம்பர்ஸ்க்கும் இது ஒரு நல்ல விஷயம், நீங்க பண்ணுங்க. Everybody had positive words. So my heartfelt gratitude to each and every person who is here, who is not here. I thank God, I thank my family, parents, everyone who has supported us in this endeavor, in this journey. It's a dream for us. The dream has come true. Thank you, Rotarians. Thank you very much. Over to Savi, yes, sir வந்திருக்காங்க. Dekan sir வந்திருக்காங்க, felicitate பண்றாங்க. அவங்களே Yes. Okay. வந்திருக்காங்க. Good evening, sir. Good evening. அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நத்திங் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க, நான் கலந்துருக்கேன், அவ்வளவுதான். நோ ப்ராப்ளம். Okay. Thank you. Shivkumar also wanted to share a few words. நீங்க அதுல இருந்து நோட்டீஸ் பண்ணுங்க, the secret behind a great family is the ladies always speak first. So she got the opportunity to speak. Now she has given me the permission to speak.
Actually, சொல்ல போனா we are a very 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 simple down to earth family. So எங்களோட dressing budget எல்லாமே everything is minimal. We are a minimalistic family. And திருச்சிக்கு நாங்க வரும்போது almost I should have died in a massive road accident. So lucky to survive. 2 வருஷம் என்னால நடக்க முடியல. That is how we came to Trichy. We are blessed. So நாங்க as a family நாங்க எல்லா pain points ஒரு 26 yearsல பார்த்திருக்கோம். இன்ஃபேக்ட் இப்போ இந்த புக்கை நாங்க லான்ச் பண்றோம்னு எங்க நாக்பூர் அண்ட் பாம்பே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா சிரிப்பாங்க. ஏன்னா அந்த தெருவுக்கே நாங்க என்ன சண்டை எல்லாம் போட்டோம்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ வி ஹேட் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. ஸோ உடனே நாங்க வந்து ஒரு அப்படியே யூனிக் ஃபேமிலின்னு நினைச்சாரு. ஆல் சேலஞ்சஸ். Finances, we had zero money. Sometimes it was like next meal to where do we go? So we had those kind of challenges we had. Parenting. நேத்து நான் பார்த்தேன் தலை லாமா கிட்ட சாகரிகா பேசும்போது many of them said, wow, what a genius prodigy. What we are trying to tell us, Sagarika was the same person. 2 வருஷத்துக்கு Avogadro's principle, mole concept, velocity க்கும் acceleration க்கும் 2 வருஷம் ஆச்சு எனக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு. Right, but we realized what is her strength and then took her into a different path for her to explore her life. So that was one learning. So we had parenting challenge also, health challenge. I discovered that I was highly diabetic with 12.7 HbA1c. We worked together as a team, reversed it, and now today my diabetes, I reversed the diabetes, it's 5.2. So every challenge. Her mother had cancer, terminal cancer. My father had COPD. We went through all that. And Trichyku varumbodhu 22 years back, we had almost zero contacts. But something helped us. We learned various tools. We went to various seminars. We are like small children learning. We are learning from different books. We are learning from mentors. In the book la vandu or family ku constant ah kashtam irukku. They go through all challenges. Actually, it would be a reflection of our life. And ஒரு ஸ்டேஜ்லயே a mentor comes, tools come, and ஒன்னு this is not just a story. It's about mentorship. And நடுவுல you'll find charts here. So you want to create a system. In fact, நான் வந்து ஒரு author அபிநயா கிட்ட ஒரு 1 hour முன்னால பேசினேன். She is a best selling author in Amazon. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, I started reading a book. I read 3 chapters. I'm going to take the challenge of 10 weeks chart because we want our family to be better. So what we learned, we are just putting it across. In our 22 years as teachers, we have interacted with thousands and thousands of students and parents. Adlinda, we just learned. So this book is not only a story, it's not only mentoring, it's also a blueprint and a roadmap. So we'd love to get your feedback. இப்போ வந்து நாங்க புக் வந்து அந்த லிங்க் நாங்க வந்து we'll talk to each and every one of you because that is our dedication now. So we'll find out from you what you like, what you didn't like. நீங்க என்ன சொல்லணுமோ கமெண்ட் பண்ணுங்க because that is the way we can learn to become better and better and serve the society till we go to dust. Thank you. Thank you very much. நீங்க புக் டவுன்லோட் பண்ணி படிங்க. இ-புக் அவைலபிளா இருக்கு. இத வந்து நாங்க எவ்வளவு பேருக்கு முடியுமோ அவ்வளவு பேருக்கு ரீச் பண்ணணும்னு நினைக்கிறோம். And Rotary is a very big organization and there are so many families to whom we can reach out, and we need your support. Each and every Rotarian here, we need your support. And எங்களுக்கு இன்னொரு ஆசை இருக்கு, ரோட்டரி மூலமா நாங்க ஒரு டவுனுக்கு போயிட்டு we want to address families there with this idea, with this concept, because our vision is to build family, to build a great nation. So it's that we need all your support, and I know you will support. Thank you so much. Thank you once. Thank you so much, Shiv Kumar sir and Savitri ma'am. You indeed are a power couple because sir சொன்னாரு பேசும்போது she has given the permission for me to talk அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்தே தெரியுது you such a என்ன சொல்றது ஒரு power packed couple. உங்களோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் நீங்க அந்த புக்ல கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ ஐ ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ரீட் இட். அண்ட் இப்போ சாட் பாக்ஸ்ல பார்த்தா ரொட்டேரியன் ஷர்மிளா நாகராஜன் ஆல்ரெடி புக் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் இமீடியட் ரெஸ்பான்ஸ். ஒரு விஷயம், ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் நர்மதா. இந்த புக்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே they are real life characters. நேம் மாறி இருக்கும், பிளேஸ் மாறி இருக்கும், பட் each person we have met
we have met them, we have interacted them, they have impacted our life in one way or the other. So ஒவ்வொரு பர்சனும் இருக்காங்க. அது it's a personal experience. Definitely, ma'am. And my hearty wishes and congratulations for the success of the book, and wishes for the launch as well. Thank you so very much. Ma'am, do you know when it will be available in the stores to get the physical copy? Physical copy will take few more days. It is under process. Right now, we have released the ebook. Wonderful. Yes. We will definitely intimate you once the physical copies are available. Thank you so much. I think nammaloda conversation appove we were talking earlier, nothing like holding a book in your hands and smelling the pages and turning it page by page. Idu padikka aaramikalam, and the charts are available in our website also for downloading. And the book le irukku how to read the book steps irukku. Okay. Sure. Thank you so much for that. I take a moment to welcome our DGN Rotarian Jaikan. To give a small introduction about him, I call upon Rotarian Shobna Anand, President, Rotary Club of Manavai Queens. Over to you, Dr. Shobna. Yeah. Good evening, friends. இந்த ஒரு அழகான தருணத்துல ஒரு சின்ன குரல் சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். துறந்தாருக்கும் துவாதவருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை அப்படிங்கிற குரல் இங்க ஆப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தருணத்துல hails from agriculture family near Uslambatti, Madurai district. Spouse Rotarian J. Vashanti Jaikan, President elect 2019-20 from Rotary Club of Madurai Maligai. Elder son Karthik B.E. preparing for civil service exams. Younger son Vignesh B.E. doing post graduation in German. By profession, he is a land promoter and civil constructor in the name of Rasid J. Garden at Madurai, and doing export business in the name of Jai Rashi Garden at Trichy. Joined in the Rotary 2002, he served as secretary in the year 2004-5 and as president during the year 2006-7. In Rotary achievements, donated houses for blind people through his club Nest project RCF Madurai Star. He conducted district conference 2014-15 at Madurai with the objective of organizing district conference within the boundary of district. Even though permanent structure was not available to accommodate 2,000 delegates, organized using temporary structures and made it grand success with 2,000 plus registrations. Being district chairman of major donor promotion 2016-17, instrumental to achieve 50 plus major donor promotion 2016-17. Motivated and being an instrument in establishing Rotary Club of Madurai Star, being district chairman of APF, instrumental to contribute 3.75 lakhs to APF. District award for conducting best governors official visit 2006 and 7. District award for best adapting village Ramakaundambatti 2006-7. Presidential citation award 2006-7. Excellent contribution award given by Rotary Club of Madurai Metro for 10th anniversary and RI centenary celebration 2004-5. District service award 2017-8. அப்பா இவ்வளவு தூரத்தையும் சொல்லி முடிக்கிறதுக்கே எனக்கு மூச்சு வாங்குதுங்க. ஆமா, இத்தகைய பெருமைக்குரிய நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எலெக்ட் ரொட்டேரியன் ஜெய்கன் அவர்களை இந்த தருணத்துல நான் இன்ட்ரோடியூஸ் பண்றதுல RCF மனவை குயின் சார்பில் பெருமைப்படுறேன். தி ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ் சார். Thank you so much. Good evening, madam. Thank you. நல்ல மனவை குயின்ஸ் ரொம்ப சிரமப்பட்டு மிக அழகாக என்னை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நல்ல ஒரு ஜூஸ் வாங்கி சாப்பிடுங்க, மூச்சு வாங்குது, பரவாயில்ல. எனிவே அது உங்களுடைய அருமையான அந்த குரல், அந்த வாசகம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி. இந்த நல்ல நாள்ல இன்று புத்தக வெளியீடு பெருமைக்குரிய ஒன்று. அதாவது சாவித்ரி அவர்களும் சிவகுமார் அவர்களும் நிறைய புத்தகங்கள் எழுத வேண்டும் என்று நான் முதலில் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் நிறைய பேச்சுக்கள் கேட்டிருக்கேன், நிறைய அவருடைய சர்வீஸ் கேட்டிருக்கேன், அவருடைய உழைப்பை பற்றி நான் நிறைய அறிந்திருக்கிறேன். பொதுவாக ஒரு அனுபவம் மிக்கவர்கள் தான் புத்தக வடிவில் எழுத முடியும். நாம் எல்லாம் நிறைய வாழ்க்கையில் அனுபவம் கற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம். அவர் நிறைய கற்றுக்கொண்டு விட்டார்கள் என்றுதான் நினைக்கிறேன். எப்போது ஒரு புத்தகம் எழுத தொடங்கி விட்டார்களோ அப்போதே அவர்களுக்கு அனுபவம் நிறைய வந்து விட்டது என்றுதான் நாம் நினைக்க வேண்டும்.
சமீப காலமாக அவர்கள் 2 மேடையில் இந்த ஜூம் மீட்டிங்ல நான் அவர்களுடன் கலந்து கொண்டேன். அப்போது நான் அவர்களுடைய பேச்சையும் அவருடைய அறிவுத்திறமையையும் நான் கண்டேன். மாணவர்கள் ரொம்ப லைக் பண்ணி பார்த்தாங்க, நிறைய ரசிச்சாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, சிரிச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு காமெடியாகவும் நாம் சொல்லக்கூடிய ஒரு சொல் போய் எந்த வடிவில் சேர வேண்டுமோ அந்த வடிவில் இருவரும் ஃபேமிலியோடு சேர்ந்து அவர்கள் போதித்த அந்த வார்த்தைகள் மிக அழகாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாகவும் நானும் மிக ரசித்தேன், சந்தோஷப்பட்டேன். அப்படிப்பட்டவர்கள் இந்த புத்தகத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு அனுபவ வடிவில் எழுதியிருக்கும் போது நாம் அனைவரும் அதை வாங்கி படித்து நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக அதில் நல்ல கருத்துக்கள் இருக்கும், நல்ல செயல்கள் இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் சொன்னார்கள், பழைய இடத்தில் உள்ளவர்கள் கண்டால் சண்டை போட்டுக் கொள்வார்கள் என்று கூட ஒரு வார்த்தையை சொன்னார்கள் சிவகுமார் அவர்கள். சாவித்திரி சிவகுமார்களிடம் பேசும்போது அதை சற்று கூறினார்கள். நிச்சயமாக அவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுவார்கள். நம்ம சிவகுமார், நம்ம சாவித்திரி அவர்கள் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காங்கன்றா நாமெல்லாம் பெருமைப்பட வேண்டும் என்றுதான் நினைக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்தில் நீங்க இந்த ரோட்டரியில் இணைந்திருக்கிறீர்கள். ரோட்டரி உங்களுக்கு ஒரு பெரிய பேரையும் நன்மதிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் செய்யும் எல்லா செயல்களுக்கும், நல்ல காரியங்களுக்கு ரோட்டரி எப்போதும் உங்க பின் நிற்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய சாவித்திரி சிவகுமார் அவர்களுக்கு என்னையும் அழைத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. Thank you so much, DGE Jaikan sir. நீங்க டிராவலிங்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களோட டைம்க்கு, உங்களோட விஷஸ் அண்ட் ஃபெலிசிட்டேஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். Thank you so very much. Next part of the agenda would be the introduction of the guest of honor, Mr. Daniel Stalin. He's an award-winning senior television journalist and news anchor, a household name in India and the diaspora for credible, unbiased and ethical television news reporting. He is a seasoned television journalist with proven leadership and 20 years of reporting experience across 7 countries with the premier New Delhi Television Limited. For you and me, it's NDTV 24/7. Presently, he heads the bureau in Chennai. He also reports widely on NDTV's digital and new media platform. He was the first to report from ground zero when the tsunami struck India's Nagapattinam district. He has reported from the US and European countries. He is a British Chevening Scholar, International Visitor Leadership Program alumnus, the Media Project Fellow, Rotary International's Group Study Exchange Scholar, and he has been chosen for several international fellowships in the US, UK, Germany, Belgium, Holland, and Nepal. He is also the recipient of the Excellence Leadership Award for Electronic Media in the year 2015. Recently, he was given the Global Tamil Media Icon Award. He also anchors news segments, co-anchors shows, does live reporting and interviews, and contributes to many flagship programs on NDTV, including The Big Fight, Agenda, Truth versus Hype, We the People, and Left, Right, and Center. He has interviewed a range of national and international leaders, sports champions, celebrities, and newsmakers. He has addressed a TEDx meet and mentored around 50 budding journalists. He is an alumnus of the premier Madras Christian College and University of Westminster. He has 5-year experience in teaching English and journalism in colleges as well. We are very happy and immensely honored to invite the guest of honor of today's launch, Mr. J. Sam Daniel, to address the gathering and render his felicitations. The floor is all yours, sir. Thank you, Rotarian Narmada and other Rotary governors, Rotary members, and the special power couple. Congrats on the book launch, and a special hello to Sagarika, who I've interviewed some time back when she launched her book. It's always such a joy to speak to Rotarians. I'm not sure many of you know about this. I've been a Rotary GSC scholar when I was in Madurai, and I can see, I'm happy to see the then governor, Rotarian Dr. Ravindranath here. And Shiv and Savitri asked me to talk about the journalist perspective when it comes to family. And I thought I'll quickly share my thoughts on this. And I have a live at 6:15, so I try to make it up for that. The major problem many families as a journalist
I found over the years is that the we time in families are coming down, and it's increasingly becoming my time. Everyone has a device, could be a tab, a laptop, or a mobile phone commonly. Right from the dining table, the drawing room, till bedroom, this phone has become an, call it a welcome or unwelcome guest, but it's consuming or increasingly consuming every one of our time. And the family time, the quality family time, which every one of us as siblings or couple or whatever relationship we ought to give for other people, is gradually coming down. And now, after the pandemic, after the COVID situation, many even say that children use WhatsApp to communicate within their family members. They even use WhatsApp as a Swiggy tool to ask their moms to bring them coffee, to serve them breakfast, because they're too busy with their online classes. What I'm trying to say is the time, the opportunity to talk, to interact with each other as family members is drastically coming down, and the COVID pandemic has made things worse now. Secondly, social media has become a major cause of disruption, major cause of trouble, major cause of what many call ruining relationships within families. Because most of them, including the couple themselves, their children, all of them get entangled in social media, in chatting with other people, that they pay a heavy price. If you look at statistics in terms of the divorce cases coming to courts across the country, around the world, the social media is emerging to be a major culprit, a major reason why it's leading to issues or relationship issues, relationships outside marriage, a range of things which we all can understand and get a sense of how devastating this could be. Not that these issues were not there before technology took over, before social media came into place, but this amplifies the opportunities, multiplies the damages in that sense. Thirdly, this also leads to normalization of many wrongs which may not be acceptable, because the couple themselves become partners in crime. Each, the husband, wife, both of them could be possibly entangled in that, getting addicted to social media. And whatever of the negative impact, we tend to justify, we tend to normalize. And the cost we are paying is that parents have lost that moral authority to correct children or to tell them to stop such things which they don't approve of, because they themselves are guilty of doing that. Another major issue we also see getting reported is the domestic violence part. No matter how educated, no matter how well placed people or couples or in society, domestic violence is becoming a major issue. Husbands assaulting wives, indulging in violence, both physical, mental, and emotional, all these things, and economic often. These things have become all the more worse during lockdown, because earlier, wives in particular who were victims of domestic violence had that little bit of breathing space to go out, to be free at work, to be able to share their burdens, share their trouble, to get some kind of solace by speaking to their friends who they trust. But that has been largely curtailed now, because people work from home largely and they silently suffer. Alcoholism, drug addiction, all these things also are other issues. Sexual problems also we find leading to friction, leading to discord in families. On a lighter note, many would say many have taken into social media. They think that the digital devices we are addicted to could be the solution for everything, instead of going to their spouse, their husband or wife, for emotional, physical, and other forms of support. People look at online world as an easy one-stop solution. And jovially, there's one saying which says, mouse for spouse. Right from a conversation, right from chatting, right from
other forms of interaction. They look for solutions in the online world, right from chatting to even sexual gratification. And that again is a major problem, leading to discord and probably couples getting separated or leading to issues like divorce. Another modern issue is that the tussle between questions of equality and ego. Both men and women are equally qualified, equally confident, equally high earning, but there is that battle of ego. Should I listen to you? Should I go by what you think is right? And this often leads to issues, trouble, and again, the stereotype continues at homes, which confident, highly educated women are not ready to accept that. They don't want status quo, but they want the world on equal terms. And questions of why not men help them in cooking, why not men take equal responsibility in terms of bringing up children and all those things. Another one, many women in particular complain, is suppression of their aspirations, suppression of their talent, suppression of their goals, dreams. Once she gets married, even though both are educated, highly qualified, coming from so-called broad-minded outlook of families, the dreams, aspirations, personal career goals of women, the wives, are largely ignored. And this again leads to problems. For quite some time, they accept it, they keep it, they let the thing boil within their hearts, and at some time it breaks that thing, and that leads to a major crisis. And another important one, again, we as journalists see, is boys at home not taught properly to respect women, because the kind of sexual assaults we see around the world, around the country, this can be easily solved if men, boys are treated to be respectful to women. But when fathers themselves are not role models, they learn all the wrong things from home. And this leads to, when they become adults, when they get married, they again perpetuate the violence and other wrong things to their spouses. And one more crucial thing is finances. Again, we live in a situation where both husband and wife earn a lot, and issues on finances, your money, my money, our money, leads to lots of issues. And I'm glad Shiv and Savitri have taken efforts to put them all in black and white based on their experience over the years. And it's the need of the hour. I'm sure this could be an eye-opener. This could be something that will show direction for youngsters who get married, or give clarity for couples who are trying to find solutions or grappling with issues in their home front. As they said, hope you all have downloaded and are ready to read the book. I can't wait to read the book. And all the very best for this, for the couple, for the book launch, and happy reading. Thank you so much, sir. It was such a wonderful talk, and you did give us throw us a lot of light on a few issues. And I just was wondering if you have any time for a Q&A session, or should we just move along, since you have another... I can take 2 or 3 questions. I can be here till 6:12. Yeah. Okay, all right, sir. Anybody have any questions to ask the audience? I'm just checking the chat box to see if there are any questions as well. Hello, good evening. Hello. Yes, good evening, sir. Please go ahead. Yes. சார், நாங்க கேட்கிற போது எங்க தலைவர் நர்மதா எல்லாமே கேட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அந்த கேள்வி கேட்கிற சான்ஸே கொடுக்கறது இல்ல. ஹலோ. எஸ், நான் பேசுங்க. அப்பா, எங்களுக்கு பதில் நீங்களே கேட்டு முடிச்சிருக்கீங்க. நாங்க என்னென்ன மனசு... I think we lost him, or if he's on mute, I'm not sure. Can I ask a question? Ma'am, go ahead, ma'am. Good evening, Mr. Sam.
I have been following you on the social media, and you have been giving a regular update on the COVID situation of Tamil Nadu, which is really helpful. What is your take on how it is, like the psychology of the people, the psyche of the people? How are they coping? You are interacting with many people right now who are dealing with this. I think we find two different extremes in terms of the response, the kind of anxiety, the kind of fear they have. One is people who are in the corporate sector, who have secure jobs, who are not affected by the COVID because they get their salaries in time. They exercise abundant caution. They're not going out unnecessarily, or even if they have to go for work, they ensure they follow the norms in terms of social distancing. But there are large number of people who have lost jobs, who have suffered salary cuts, who cannot simply afford staying at home, because if they don't go out for work, they can't pay bills, they cannot pay their house rents, they can't pay fees for their children. And no matter what the government says in terms of moratoriums, in terms of asking landlords not to pay, it doesn't happen that way on the ground. So if you go to the markets, if you go in the trains, if you go in the buses, you see all the precautions let go. And that's where you get the fear that this could lead to yet another spike, because they don't have a choice. We don't have a good social security system in place. We don't have the government is giving just 1,000 rupees a month for the poor people. Of course, they get free ration, but all these things won't be enough. You need money ultimately to be able to fulfill all your aspirations, to pay for your children, to pay for your fuel, to pay for your whatever. And in that sense, I think they take risk. They feel that COVID will not strike them, but sometimes if it strikes them, chances are they could probably realize it late, and by the time they get back to hospital, it could be late. But the good thing is the loss of life is less in Tamil Nadu. It's less than 2%. It's 1.56%, and 80% of people are asymptomatic. So in that sense, we can count on the stars. But in terms of people's response, it's quite mixed. It's quite divided. Thank you. Thank you. Thank you, sir. Thank you so much for your valuable time spent with us today. We look forward to many more interactive sessions with you in the future. Thank you so much. Moving on to the next part of the agenda, I request my beloved brother and fellow president, Rotarian Ganesh from Rotary Club of Trichy Midtown, to introduce IPDG Rotarian Dr. A. Zamir Pasha to the gathering. Yes, good evening, ladies. Good evening, ladies and gentlemen. I'm audible. Yes, Anna, you are audible. My warm greetings to the chief guest of the day, IPDG Rotarian Dr. A. Zamir Pasha, District Governor 3000 Rotarian A.L. Chokkalingam, District Governor-elect Rotarian R. Jacob, and the birthday boy, District Governor nominee, and my friend Rotarian I. Gerald. And also my regional coordinator to present this occasion, Mr. Rotarian Krishnamurthy. Welcome you all to the book release titled The Family First by the author couple Rotarian Shivakumar from Rotary Club of Tiruchirappalli Midtown, and his aunt Rotarian Savitri from Rotary Club of Tiruchirappalli Shakti, fondly called Shiv and Savi. I have a very pleasant duty of introducing our chief guest, IPDG Rotarian Dr. Zamir Pasha, an expert in presentation skills for this book release today. Thank you, my sister, President Valarmadi of Rotary Club of Tiruchirappalli Shakti, honored me by giving this opportunity. IPDG Rotarian Dr. A. Zamir Pasha needs no introduction. He is very well known to our Rotary family and one of the most distinguished laparoscopic surgeons of India. Yet the occasion demands here it is in brief, or otherwise it's 6 full pages. Profile may take to read 10 minutes. Then doctor will become the hero of the day. That I won't allow Shivan Savi. Yes, Dr. Zamir won't mind for briefing. Dr. Zamir Pasha did his schooling at Kikani High School in Coimbatore and his medicines at Madurai Medical College. And up to my knowledge, he did his master's at Tanjore Medical College. He was passionate about Rotary in school and becomes interactor and becomes Rotaractor during his study of medicine.
and been a service above self Rotarian for the past 33 years and member of our Trichy Midtown Club. And we all wish him to be Chad in Rotary International and serve to the humankind forever and ever. He is our pride. I proudly say, as a president of Rotary Club of Trichy Midtown, he has been chaired in many RA positions in Rotary District 3000 and becomes a district governor last year anonymously. He brings many laurels to our district 3000. Being a passionate surgeon, Dr. Sami has performed over 18,000 laparoscopic surgeries, including over 3,000 high-risk surgeries. You know, Dr. Sami's 99.6 success rate in laparoscopic surgery is widely recognized as a world-class standard. Dr. Sami is also called one of the safest surgeons in India and the surgeon with the safest hands. He served with the distinction as a chairman of Indian Medical Association at New Delhi between 2010 and 11 and president of International College of Surgeons for Indian section between 2014 and 16. He is also a member in Tamilisai Changam in Trichy and proud patron of Garuda Golf Course Trichy. Only 12 civilians allowed into the 117 battalion, including me, proposed by Dr. Zamir. He's a sportsman, having played hockey, tennis, cricket in college team, and now a keen golfer, having played golf in several tournaments around the world. I witnessed many tournaments, both in domestic and international. He's a winner. He's always a winner. Dr. Zamir is also a Freemason. He's the Master Mason in Lodge of Rock. It's been 200 years old fraternity in which DGN, Gerald, PDG, Guna, and myself were associated. He was married to Dr. Shakila Zamir. She's an obstetrician and gynecologist, very busy doctor. And his son, Dr. Jabir Dabrais, who has won gold medals in MS General Surgery and did MCH Urology in the year 2004. And his daughter, Dr. Rubina Shahnabaz, also an obstetrician and gynecologist, ONG. And she won 3 gold medals in the year 2009 and now settled in Bangalore. Acquired many gold medals. Yes, all medals equals their medical fees, medical college fees, doctor. Dr. Zamir is interested in music. If you search, you can find him on Smule and listen to his beautiful singing numbers of songs. Dr. Zamir is a voracious reader in contemporary literature and fine arts. I know you get mesmerized after listening to speech, all because of his updating skills on reading and keep on shining himself to dazzle. Dr. Zamir's Shahnawaz Hospital is the first individual hospital which introduced laparoscopy, laser, and lithotripsy surgeries in our Rockford city, Trichy. But more than these accolades, Dr. Zamir is an extremely decent and a nice human being who has helped large number of people from all walks of life. I have known him since 2005. He has been my mentor and well-wisher, and I'm grateful and we all honored that doctor has consented to release the book Family First. With all your support, especially my sister Narmada doing MC, I would like to present the dynamic personality and smiling king of district at 3000, our superstar on Zoom screen now, IPDG Dr. A. Zamir Pasha. Thank you so much, Ganeshana. He is indeed a walking Wikipedia, I must say. Always a charmer with his smile every time he greets. If he's on the phone, I can see his face with smiles all over it. So I'm very happy and immensely honored to welcome IPDG Rotarian Dr. A. Zamir Pasha to address the gathering and render his felicitations. Service above self. சேவையே தன்னை விட சிறந்தது என்ற சர்வதேச ரோட்டரியின் தார்மீக கொள்கையை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். இன்றைய விழாவின் கதாநாயகர் ஷிவ் மற்றும் சாவித்ரி அவர்களே and Sagarika அவர்களே. Shiv, Savi, Saga. This saga is an endless one and I have been following them for the past so many decades, I should say, because it looks as though I have been seeing this couple for a long time, right from the day when Saga was a small child and how she inspired her mother and father. And Shiv, of course, is a Midtowner, the Rotary Club of Midtown. And what he did, let me just go through this in this couple of minutes that I have to say and the felicitation about. The Rotary leaders and multifarious book lovers who are here, and also Sam Daniel, whom we used to follow, and the NDTV, and all those my friends, good evening to you all. And family first. And this is the first
words that the Rotary International insists on, that you take care of your family first, then your vocation, that's your profession first, and thirdly, service, the Rotary service. So we are always on the go saying family first. And Shiva, I don't know, when he did his engineering from the Coimbatore Institute of Technology in Coimbatore, then his MBA, then he moved out to Trichy, and then he's such a man who is ultimately so very simple that I have even seen him taking permission to come to our Rotary meeting also from Savi. And I really can't believe that you had fights. Did you fight Shiv? I don't think so. You would never have fought with. You would have always surrendered. You always had the policy, why fight and surrender? Straight away surrender. That's, I know it's your policy. And Savitri to fight is something I can never imagine. This would have been a simple thing, like what shall I make today, this afternoon, the recipe, and you had had a small quarrel, that's it. And you call it a quarrel. And when this is like adding some spice to the life. If there is no spice in the life, then where is the taste? We need to have some salt, some spice in the world, because after all, we are surrounded in the world 3/4 by a salty sea. And salt is the most essential thing. As a doctor, you will know that we need to have in our life. And I have been juggling now between UK and India now. I was just in, you must be wondering why I'm in a tie and all that in the evening here. Well, we are having an Indo-UK Surgeons Conference, and I am a faculty talking about complications on laparoscopic surgery to my 1,600 delegates across 18 countries. And I told Shavi yesterday, Shavi, I must be coming a little bit late because my session starts at 3:40 and ends at 4:50. And it might go a little longer because of the Q&A, and I may be a little bit delayed. And here I am listening to all of you, and really I'm back home, back to the earth. And thanks to you for bringing me back. And that is why we always look forward to Shiva and Savi. Shiva, you remember, nama vandu oru seminar vechirundom Trichyla, and it was such a lovely seminar. Nama Deivathiru Dinesh was the convener at that time, and the speaker Dim Turner. And naturally, the speaker is a very well-known guru. And you know who filled up his shoes? Vera endha guru irukka mudiyum? None other than Shiva. Shiva did so wonderfully well. Everyone were really impressed. And he went on to capture the hearts of millions and millions of people. Lots of parents who come to me and told them that these are the people, the beacon of light. அவங்க தான் ஒரு பெரிய lighthouse எங்களுக்கு வழியை காமிச்சாங்க அப்படின்னு. And again, from the capital of the country, New Delhi, here is a psychology graduate, Savitri, who also did her MBA and then came down to Trichy. And naturally, she knows the entire heart inside out. And that being so, avanga rendu perume, we had a blood donation camp, and the blood donation camp la Savitri of course came with Sagarika, and Sagarika was a small child. Sagarika na solranga amma kitta, ma nee blood kudukriya naan kudukava abdingranga. I was taken aback. What is this, a small child? And naturally Savi, because of a love for that small girl, said na kudukren appadina. Still look at them, all of them are in red blood shirts, t-shirts, all three of them, and also the caps are also red. So this goes on to say that our life is all bonded by this thick blood relationship. And when Savi called me for that book, sir, you must go through this book. What book is that, Savi? It's My Unschooled Year by Sagarika. I said, okay, I'll do that. But I had to juggle my time and then find out, and I will do that. I did really find time to take that book, and it would be classified as one book. It is unputdownable. That is, I was not able to put down that book. I took up it in the afternoon and went out till late in the night because I just read it, imbibed it, ingested it, and then I had to rethink how in the world did this small girl go around the world, leaving her studies. And after that, I also was there to inaugurate a science exhibition, an inter-school exhibition in a school. And there she was, sitting in a corner and also telling me about the exhibits and science after this unschooled year. And I was wondering how this girl is able to fit in all these roles. Now I know what parenting does mean. And here we have all launched an e-book. And just before this pandemic,
the Rotary International 3000, we celebrated the International Women's Day with the chief guest as none other than Miss India. And she was there as a chief guest, and she was able to put tiara on every women Rotarian of our district, and we celebrated it. And there this power couple were there with their stall. And this stall, they had this book, The Family First. I am the proud owner of this physical copy of the Family First book, which I had a secret preview. Don't tell anybody, this is an official secret. And this goes on to say 10 simple steps to exponentially increase the quality of your family life. Maybe if they said quantity, it would have sold in plenty, but this is the quality of life. And that's what Sam was also talking about, how the quantity has now brought down the quality of life. And as usual, I was taken aback by certain words that he has used. Madam Ovinita, when she had the review of this book, she was talking about the mosquitoes. Well, you know, as a science man, you know how he described the mosquitoes, the proboscis of the mosquito. Only a science graduate would know what a proboscis means. It's a curved tentacle right in front of the face that goes down into your body to suck the blood out. And that is a mosquito. And he used that word exactly. Shiv, I salute your encyclopedia, your scientific knowledge of the describing even the proboscis of a mosquito. And that was the word that has really taken aback. And that really made life so very simple. And you have also given an example as to how to read this book. As I said, I can also go through just unschooled ear like an unput downable book, or take it little by little, enjoy it and ingest it and then imbibe it and then bring it into reality. Because you have also given me a worksheet as to how to mark, jot down everything. And I always have a soft corner for my mother, my wife, my daughter. So also the entire animal kingdom, the birds. What do? They go out in the world for praise the whole day. But in the evening, they always zoom down, return to their nests. They come back to their home. So that is the family. This social system has now descended onto the universe in our kingdom. And that is what we all should come back to, the family. Once we understand what a family is, be it a nuclear family, be it a joint family, family is a family. As we all say, and as President Ganesh just described me as a family man, and he also is a family man who always loves his wives, loves his two daughters, and always we play our golf together, we tee off together. You know, golf is such a game that we tee off and then walk for 7 kilometers. And then at the end of the day, they say golf is not a game, but it's a real leveler. A friendship where we have lots and lots of time for conversation in between two greens, and when we walk the entire course, we do talk or pour our hearts out. Even sometimes, you know, Rajadura Michael, his father, Jnanadura Michael, who's our past district governor, when we were walking on the course, he asked me, Doc, when do we become perfect? I said, Mama, it's very difficult, you know. See, whatever we do, we can never become perfect. If we are perfect, we will be flying on the skies like angels. He said, oh, that is why you're practicing. Huh? I said, yes, Mama, I'm still in medical practice. You are in legal practice. He is in some other practice. So we have been practicing lifelong. And family is such that where you also practice love, you practice affection, you practice togetherness, you practice give and take. What in measure is a give and take? 90% give, 10% take. That should be the ratio and combination, not 50-50. No, the power combination of Shiv Sakti, where you say a power and Shiva 50-50, half man, half woman. No, it should be 90-60. I would like to give it the entire, my feminine love to my mother, to my wife, and to my daughter, who have always shaped my destiny, and they have always taken care of me whenever I am down, like right from giving me food to nurturing me, both for the soul, for the body, everything they have taken care of. And so that is the way everything should be done. And
as I told you, I was now talking about the complications in surgery as an Indo-UK, just was in UK, and I can see Sharmila also from UK now joining this. Hi Sharmila, how are you? Nice to see you in UK. I just came back from Royal College of Surgeons of Edinburgh, and now I'm back here. Thank you. Hi. So this complication, as I told you, when I do a surgery, it is once in a lifetime even for the patient. But out of the thousands and thousands of surgeries that I do, for me, statistically, it may be a 0.1% death, 0.1% mortality. But for that patient, it is 100% death, 100% complication. So every time I do, I need to do it very, very meticulously, patiently, implicitly following every single letter of the law, of the book, of the medicine that I've imposed. And I should also know everything, because what the mind does not know, the eyes do not see. So I need to practice all the time, just like Sachin hits a six. You must see that he hits a six and the ball flies over the ground. Not so. I need to practice it. So also in golf, when I and Ganesh play golf, it is such a small ball, stationary ball, but to hit 300 yards away and to get it into that green takes a lot of practice. The swing, you need a concentration, and you need to do it very, very perfectly. So perfection needs practice, and practice should be lifelong. And this is what we need to do in our life. Keep practicing, keep rocking, keep rotating. Narmada, you're doing a wonderful job. You also come back from UK to Teni, because you are the Queen Bee. We know you are the president of the Teni Metro Kings. Amongst the kings, Queen Bee, who is there with all people behind you, Rotarians behind you. And we have two other Rotarians, Shiv and Savi. And Sagarika, where are you now? Are you in India or in England, Europe? In India. Oh, great. Welcome back to India. So all this started with COVIDitis, the COVID, and with COVID, we have now the opportunities open up. Otherwise, where would we have sitting at home, talking to Sam, talking to Ovanita madam? And I really did enjoy her diction. Every single letter, word she uttered was something of a revelation to me as to how this lady goes about putting emphasis on every single letter. I have seen people putting emphasis on words, but not on letter. So this is the way that Ovanita de Cruz said every single word. And also Sam went about his journalistic prowess as to what is domestic violence, what is, and all that in the world. But let us keep it simple, Sam. Let us keep just between you and me. Hello, how are you? How are you, child? Let me come. I'll give you a hug. All that we need is a pyar ki jhappi. We need a hug. That's it. And say bye. And just when you have somebody and talks to you atrociously, all that you need to do is count 10. Okay, count 10, not just simple 1, 2, 3, but count 10 of your own faults. Count 10 of your own things that you have not done right to your friend. And somebody Rotarian asked me when I was a governor, he asked me some intriguing question, some troubling question. I always count 100 so that by the time I know, no point in answering him. And when your wife asks you something very intriguing, something troublesome, don't stop counting. Keep on counting. Never ever stop counting. That is the mantra I know Shiva will always be telling you. So Shiv, Savi, Saga, here is the book that we have launched, and I will be happy to hand over the first copy to you. Can you just receive it from your end, Savitri? Yeah, thank you so very much. Thank you. God bless you all. And I got a call from my operation theater. I had to go back to my theater. Thank you so very much. Stay home, stay safe. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வீட்டிலே இருங்கள், விலகி இருங்கள், விழிப்போடு இருங்கள். ஆனால் ரோட்டரி சேவையை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். வாழ்க வளமுடன். Thank you. Thank you so much, Doctor, for that commendable speech. I always look forward to your speeches because there's always some message in it. Like as you said, a family is a family. There is practice
practice love, practice affection, and give and take. So that's something that I'm taking back from your speech. Thank you so much. And from me, I have a few lines to share as well about family first, and gently about family. So something that I just wrote now. Family is important to all of us, and wherever we go in this world, and whatever we do or we may achieve, our heart and soul will always be in our home, right? Because that is where a beautiful family is. And we can choose our friends, but we can never choose our family. So on this note, I move on to the last part of this wonderful event. To propose a vote of thanks, I call upon my fellow president, Rotarian Dr. K.S. Raman Bharadwaj from Rotary Club of Arandangi. Doctor, are you there? Narmada? Yes, ma'am. Narmada? இவங்க ஆர்சி சார் வந்திருக்காங்க. Oh, Ramachandran Babu sir. Good evening, Babu sir. Welcome. Request you to kindly felicitate. Ramachandra Babu sir. Sir, நீங்க unmute பண்ணனும் sir. Sir. Ramachandra Babu sir. Ma'am, அவர் unmute பண்ணனும் ma'am. Mute ல இருக்காரு. ஃபோன் பண்ணலாமா? ஒரு கால் பண்றீங்களா? பண்றேன். வந்தாரு இருந்தாங்க. ஒரு நிமிஷம். Sir, good evening. வணக்கம். ஹலோ சார், பேசுங்க சார், நல்லா கேக்குது. சரி இல்ல நானு ஒரு சின்ன வேலையா கிருஷ்ணமூர்த்தி கூட வந்துட்டேன் வெளியே, ஒரு நிமிஷம் வந்துடலான்னு. சாரி. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் ஹலோ மேடம், கேக்குதா? மேடம் கேக்குதா? சார் நல்லா கேக்குது சார். கேரி ஆன். சரி. மை ஹார்ட்டி விஷஸ் ஃபார் சாவி அண்ட் சிவா. எனக்கு மிக நெருங்கிய நண்பர்கள், ரொம்ப காலமா நல்ல இந்த ரோட்டரி கொடுத்த மிகச்சிறந்த நட்புகள்ல அவங்க 2 பேரும் வேற என்னுடைய ஒரு அங்கமா இருக்காங்க. என் பையனுக்கு அவனுடைய புக் எழுதுறதெல்லாம் ரொம்ப ஊக்கமா இருந்தாங்க. அதே மாதிரி சாகரிகா, அந்த பொண்ணு வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன், நிறைய பேத்துக்கு அது இன்ஸ்பிரேஷனா இருக்கு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ். இந்த புக்கை வந்து வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் விஷஸ். தேங்க்யூ. Thank you so much, RC sir. Later வந்தாலும் latest-ஆ வந்து நச்சுன்னு ஒரு விஷஸ் சொல்லிட்டு போயிட்டீங்க. Thank you so much. Now, yes, to propose a vote of thanks, I call my fellow president, Rotarian Dr. Raman Bharadwaj from Rotary Club of Arandangi. Thank you, Rotarian Narmada. Thanks are the highest form of thought, and gratitude is happiness doubled by wonder. Let me start showering the words of gratitude and thanks with a quote. A mind needs books as a sword needs a whetstone if it is to keep its edge. It's the quote of none other than George R.R. Martin, the author of the famous book, The Games of Thrones. It is indeed a very special occasion and an occasion which is close to heart. I begin by thanking the chief guest of the evening, Rotarian PDG Dr. Samir Pasha, who with his enigmatic presence and enthusiasm. I wish to thank the guest of honor, Mr. J. Sam Daniel Stalin from NDTV, for giving the eagle's eye view of the current family scenario, the issues during this pandemic. Thank you, sir, for your valuable insight and your magnetic presence. And Onita madam for a crisp review and what to expect from this book during her briefing of the book. I wish to thank our Honorable Governor, DG A.L. Chokkalingam, DGE Rotarian Jayakan sir, Rotarian Gerald sir, the birthday boy, our beloved DGN, PDG Rotarian Ravindranath sir, PDG Rotarian Guna sir, for their presence, support and encouragement on this occasion. I also wish to thank Rotarian Ramachandran Babu, RC, Rotarian Vijaya Sandil, AG,
Rotarian Mohan Kumar AG, and all the past and present district officials who are present during this evening. A great book should leave you with many experiences and slightly exhausted at the end. You live several lives while reading, said William Styron, a great American author. It is indeed a pleasure to thank the wonderful couple, Rotarian Shiv and Rotarian Savitri, the showstoppers of this evening, bringing out this wonderful compilation of their life experiences. Congratulations on embarking on this journey of sharing all your wonderful thoughts and knowledge. And don't stop and just keep going and enthrall us all. Best wishes to you and best wishes to Anne Sagarika, who has been, from what I know little, has been a great inspiration and support for this initiative. It is the time to thank the clubs who are involved to make this occasion a grand success. To beloved brother Ganesh and Secretary Shankar Ganesh, RCT Shakti, Valar Ma'am and Priya Vanaraj. And the co-hosts, I go in the order of President. Tiruchirappalli, Harivarasan and Kripakaran. Tiruchirappalli Fort, V. Nagarajan, Ramaganesan. Theni Metro Kings, Narmada and Ramcharan. Trichy Chola, Joseph Bhagiraj and Amalachandran. Trichy Bell City, Uma Maheshwari and Srinivasan. Trichy Butterflies, Yashoda and Selvi Jayakumar. Trichy Diamond City Queens, Aarti Anand and Lalita Shankaran. Manavai Queens, Dr. Shobna Anand and Lalita Alagapan. Trichy Metro, Ranjit. Arandangi, Raman Bharatwaj, myself and Veerama Kaliappan and Madan and Loganathan. Sivagasi Sparklers, Armugam and Shivaprakasham. Nagarkoil Queens, Lata Matthias and Dr. Shyam Bennett. And a special mention to Rotarian Sharmila Nagarajan of Causeway of Tower Hamlets, London, and all the office bearers and members of Rotary from all other clubs of our district. Please forgive me if I have inadvertently missed out anyone who is a part of today's event. Thank you once again for the occasion. Thank you all. Thank you so much, President. You started off with my favorite author's quote, George R.R. Martin, and currently I'm on the third book, Bless Me. So thank you so much for that wonderful word of thanks. And I now request the President of Rotary Club of Trichy, Shakti, to adjourn the meeting. Thank you.